வணக்கம். ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிட்டு வர்ற சரிகமப வெளிச்சம் சீசன் 4ல் நம்ம திவினேஷோட ப்ரோமோ வெளியாகிருக்குதுங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்ம திவினேஷ் சூப்பரான பாடலை தாங்க தெரிவு செஞ்சுருக்காரு. ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கிறாருங்க. நம்ம திவினேஷ் இந்த வாரம் பாடின பாடல் சுமை தாங்கி திரைப்படத்துக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வரி எழுத எம்எஸ்வி ஐயா இசையமைக்க பிபி ஸ்ரீனிவாசன் ஐயா பாடின மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இந்த பாடலை தாங்க பாடுறாரு. ரொம்ப அற்புதமாக பாடுறாருங்க. மேடையே கண்கலங்களுக்கு இருந்துச்சு. எல்லாரும் அழுதுட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம ஸ்ரீனி சார் சொல்கிறாரு, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற பாடலை பாடு நீ, இந்த பாடல் உன்னை அந்த சேர் கொண்டு போகுமா அப்படின்னு கேட்குறாருங்க. அப்படி சொல்கிறப்ப நம்ம திவினேஷ் அந்த சேரை தாங்க பார்க்குறாரு. அதே மாதிரி நம்ம சரண் சார் சொல்கிறாரு, வாரான் எல்லாம் ஆண்டு அனுபவித்த மாதிரி தத்துவம் சொல்கிறான், கேட்டால் கேளுங்க அப்படின்னு பாடிட்டு போகிறான். அது நமக்கு டச் ஆகிறது அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. அதே மாதிரி நம்ம ஸ்வேதமன் சொல்கிறாங்க, நீ பாடுறது எங்களுக்கு அப்படி அம்பு மாதிரி குத்துதுடா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த முறை நம்ம திவினேஷுக்கு சூப்பரான கமெண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த முறை ப்ரோமோவில் நம்ம யோகஸ்வரி நம்ம திவினேஷ் 2 பேரையுமே காட்டியிருக்கிறாங்க. 2 பேருடைய பாடலும் சூப்பராக இருக்குது. அற்புதமாக பாடியிருக்காங்க. பாடல் தெரிவும் நல்லா இருக்குதுங்க. சூப்பராக தான் கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஃபைனலுக்கு போகணுன்னு தாங்க என்னுடைய ஆசையும். 2 பேருமே ஃபைனலுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை தான் எனக்கு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சொந்தங்களே.